டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரியும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் நடிகர் சங்கம் சார்பாக நேற்று மௌன போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் உள்ளிட்ட அனைத்து நடிகர்களும் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத நடிகர் சிம்பு தனது வீட்டில் தனியாக ஒரு பேட்டி கொடுத்தார். அப்போது தமக்கு முதலில் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும், மேலும் இந்த போராட்டம் எதற்கு என்றே தெரியவில்லை என்றும் கூறினார். மௌன போராட்டத்தில் தமக்கு விருப்பம் இல்லை என்றும், தற்போது வரை பேசாமல் இருந்ததால் தான் தமிழகம் இவ்வளவு மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நடிகர் சிம்புவின் இந்த பேட்டி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவியது. இந்த நிலையில் தற்போது தயாரிப்பாளர் தனஞ்சயன் சிம்புவின் இந்த பேட்டி குறித்து கிண்டலாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: சில பிரஸ் மீட் வீடியோக்களை பார்க்கும்போது பேசுபவர்களின் அறிவாற்றலை பார்த்தா தலை சுத்துது. பிரஸ் நண்பர்களை எப்படிதான் தாக்கு பிடிக்கிறீங்களோ முடியல என்று பதிவிட்டுள்ளார். இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க, நேற்று ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், சூர்யா, விக்ரம் என அனைத்து திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்ட போராட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று நடிகர் சூரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: பெரியம்மாவின் திடீர் மரணத்தால் காவேரிக்காக நடிகர் சங்கம் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க முடியவில்லை. ஆனாலும் பச்சை தண்ணீர் கூட பருகாமல் நானும் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறேன். பெரியம்மாவிற்கு நிகரானவர்கள் தானே சோறாக்கி போட்ட அத்தனை அம்மாக்களும் என்று பதிவிட்டுள்ளார். ஆனால் நேற்று நடிகர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்டது மௌன போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.